welcome back to my channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு ரமதான் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ நான் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கட் க்ரீஸ் மேக்கப் லுக் தான் இந்த ரமதானுக்கு பண்ணியிருக்கேன். சோ வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா டேக் a moment to subscribe to our channel Tamizhachi and tap the notification bell icon. இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிவ்யூஸ், ஹால்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க மற்ற சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். என்னோட பெட்டர் ஐப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பூலியால் வந்து நல்லா என்னோட ஹேர்ஸ்லாம் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஸ்பாஸ் ஏரியாஸ் இருக்கும், எனக்கு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கவரேஜ் வேணுமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எலிகல் ப்ரோ கன்சலர் இன் ஷேட் fawn வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு க்ளீனான டிஃப்ரெண்டான லுக் கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் வந்து குயிக்காக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் ஐலட்ஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறேன் ஐஷேடோ அப்ளிகேஷனுக்காக. அதே கன்சிலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ் கொடுக்கும் உங்களோட ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு பவுடரால் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் Rcma நோ கலர் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்சிலர் வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். நான் நிக்காக்கே மோகா மிக்ஸ் பேலட்டில் இருக்க இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட க்ரீஸில் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட் க்ரீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த பண்ண மாட்டோம், பட் அரேபியன் ஒரு கட் க்ரீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ரமதானுக்கு அது ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ண க்ரீஸ் கலருக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ஷ் லென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து பிளெண்டிங் மோஷனில் பிளெண்ட் பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் சர்க்குலர் மோஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுக்குது. இப்போ நான் அதே கன்சிலர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கட் க்ரீஸ் வந்து வரைய போகிறேன். ஸோ கட் க்ரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ப்ரிசஸாக வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வரையலாம். நான் அப்படியே வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த லைட் மேட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கட் க்ரீஸ் அப்ளை பண்ண கலருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி வந்து அந்த கலர் வந்து பேக் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பவுடராக எதுவும் செட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பிக்மெண்டேஷன் வர வரைக்கும் நீங்கள் கலர் வந்து பேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளிட்டரி ஐஷேடோ எடுத்து மெட்டாலிக் ஐஷேடோ எடுத்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் வந்து ஒரு லைனர் மாதிரி வந்து வரைய போகிறேன் அந்த கட் க்ரீஸ்க்கு மேலே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கட் க்ரீஸே பார்த்தீங்கன்னா எலிவேட் பண்ண போகுது. இப்போ ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மிஸ்கிளர்லேருந்து இதை வந்து நான் லைனர் மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் டேப்பெல்லாம் வந்து எடுத்துட்டுறேன். இப்போ பேஸ் மேக்கப்புக்கு நான் லாக்மி அண்டர்கவர் ஜெல் ப்ரைமர் வந்து எடுத்துக்கிறேன். இதோட ரீசன்ட் பர்ச்சேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஒர்க் ஆகுது. என்னோட போஸ், என்னோட ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எனக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ் வந்து கொடுக்குது ஃபவுண்டேஷனுக்கு. நான் NYB ஆரஞ்ச் கரெக்டாக இன் ஷேட் ஆரஞ்ச் pretzel யூஸ் பண்ணி என்னோட பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆகாமல் இருக்கும், ஒரு ஈவனான ஸ்கின் டோன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு Nykaa Skinshield Anti-Pollution Foundation in shade Mystic Maple 14 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு மேட் ஃபவுண்டேஷன். உங்களோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சம்மர் டைமில் நான் மேட் ஃபவுண்டேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். அது உங்களுக்கு தேவையான கவரேஜ் வரைக்கும் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஃபிட் மீ கன்சலர் இன் ஷேட் 50 கேஃபே எடுத்துக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுமோ அங்கெல்லாம் லைட்டாக அப்ளை பண்ணி நான் வந்து இது வந்து பில்டப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்க்கலாம் நல்ல ஒரு ஃப்ளாலஸான பேஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் Maybelline Age1 கன்சிலர் இன் ஷேட் கேரமல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீக்ஸ் அண்ட் அண்டர் ஐஸ் கீழே இங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட் போ, ஃபோர்ஹெட். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது உங்கள் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ஷார்ப்பாகும், உங்கள் ஃபேஸை கொஞ்சம் எலிவேட் பண்ணும். ஸோ எனக்கு நெக்லேயும் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு தான் வெட் அண்ட் பால் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அப்ளை பண்ணி நான் வந்து ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதோட பிக்மெண்டேஷன், என்னோட அன்இவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் கவர் பண்ணி எனக்கு ஒரு ஈவனான ஃப்ளாலஸான நெக் கொடுக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸும் நெக்கும் எனக்கு ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் அப்ளை பண்ண க்ரீம் ப்ராடக்ட்லாம் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்னோட Rcma நோ கலர் பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட அண்டர் ஐஸ் கீழே எனக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்வெட் ஆகுமோ, ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுமோ அங்கெல்லாம் நான் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட டீ ஜோனில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நான் Lakme eyeconic curling mascara வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லேஷ் நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படியும் எனக்கு ஃபால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2-3 கோட்டிங் வந்து திக்காக வந்து அந்த மஸ்கரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிக்லிங் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு லேஷஸும் வந்து கோட் ஆகும். இப்போ அதே டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் க்ரீஸில் அப்ளை பண்ண அந்த ஷேட் எடுத்து என்னோட லோ லேஷஸில் அப்ளை பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். என்னோட லோ லேஷ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் காஜல் யூஸ் பண்ணி என்னோட ஐஸ் வந்து டைட் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது லேஷை திக்காக காட்டும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா திக்காக வந்து நான் என்னோட வாட்டர் லைன்லையும் பார்த்தீங்கன்னா காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரமதான் லுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் பேக்கன் பிளாட் பவுடர் இன் ஷேட் டீப் எடுத்து நான் ப்ரான்சர் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரான்சர் இது டார்க் ஸ்கின் டோனுக்கு. என்னோட ஹால் ஆஃப் த சீக்ஸ், என்னோட ஜா லைன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிசில் பண்ணி விடுறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன்.
ப்ளஷ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு Colorbar ஸ்வீட் ஸ்கார்லெட் ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட்டிஷ் பீச்சிஷ் ப்ளஷ். எல்லா ஸ்கின் டோனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ப்ளஷ் இது ரீசன்ட் டைம்ஸில். நான் ஹேலட் இருக்கு என்னோட பெட்டர் நாள் ஹேலட்டாக இன்ஷேட் ப்ரெஷஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப ஒரு சட்டிலான ஹேலட் தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து பிளைண்டிங்கான ஹேலட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த லுக்குக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், லைட்டாக நோஸ் ஸ்டெப், கியூபிட் போ, சின் இங்கெல்லாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு என்னோட ஃபேஸஸ் செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட மிஸ்க்லே லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்ஸ் வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன், அவுட்லைன் பண்ணிக்கிறேன். என் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான கட் க்ரீஸ் தான் பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்து ரொம்ப ஒரு நியூட் லிப் தான் யூஸ் பண்ண போகிறேன். NYB லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் ஹக்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ரீசெண்ட் டைமோட மோஸ்ட் ஃபேவரட். நான் அப்பப்போ இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் அண்ட் பிக்மெண்டேஷன் ஃபார்ம்லாம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேக்கப் லுக் முடிஞ்சுது. இந்த மேக்கப் லுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி ரமதான் டு தோஸ் ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் திஸ் இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Stay tuned guys. Bye bye.